ரவை உப்புமான்னு பேரை கேட்டாலே தெரிச்சு ஓடுறவங்க கிட்ட இந்த சம்பா ரவை பிரியாணியை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கரெக்டான பக்குவத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டல், பட்டாணி, ராஜ்மா எல்லாத்தையும் 5 hours ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 கப் சம்பா ரவையை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கையால் பசைஞ்சு கழுவிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இப்போ கடாயில் கடுகு சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சீரகம் சேர்த்துட்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிடுங்க. இப்போ 1 கப் அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி வேக வச்ச பயரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் சம்பா ரவைக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியான இருக்குன்னா புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 4 கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா பாயில் ஆகணுங்க. அப்போ தான் நம்ம சம்பா ரவை சேர்த்தோம் அப்படின்னா ஈவனாக நமக்கு பாயில் ஆகும். இப்போ சம்பா ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ தம் போடுற அளவு பக்குவத்துக்கு வந்ததும் நம்ம மூடி போட்டுட்டு வெயிட்டான ஆப்ஜெக்ட் ஒன்று மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படி தம்மில் விட்டுருங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் கழித்து இறக்குனிங்கன்னா கமகமன்னு உதிரியான சம்பா கோதுமை ரவை பிரியாணி ரெடி. இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.